முயன்றால் முடியாதில்லை மீளாவிட்டால் உனக்கு ஏது நிலை. வணக்கம். என்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க பார்த்தா பிபிஏ பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியுமா, அப்படி படிக்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தா பியூர் சயின்ஸ்ல நம்ம படித்த பேப்பருக்கும் பிபிஏ பிசிஏக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா பியூர் சயின்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தா பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் தான் மெயின் சப்ஜெக்ட் ஆகும் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா பிபிஏ பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிபிஏ பிசிஏக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா முன்னால எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம். ஆர்ட்ஸ் எடுத்தவங்க படிக்கலாம், காமர்ஸ் எடுத்தவங்க படிக்கலாம், அப்படி இல்லை சயின்ஸ் எடுத்தவங்க படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தா பிசிஏக்கு மட்டும் பார்த்தா, அதாவது பிசிஏனா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா +1+2 நீங்க எடுத்த குரூப்ல பார்த்தா மேக்ஸ் கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் நிறைய காலேஜில் நிறைய யூனிவர்சிட்டியில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில காலேஜில் ரேரா பார்த்தோம்னா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிசிஏ படிக்கலாம் அப்படிங்கிற அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரேரா தான் உங்களுக்கு. பட் மோஸ்ட்லி இப்ப எல்லா காலேஜிலுமே பிசிஏ படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மேக்ஸ் இல்லாதனால பிசிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஏதோ ஒரு சில இடத்துல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதுவும் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்லாம் கிடைக்காது, ரொம்ப மீடியம் லெவல் காலேஜ் இல்ல அதுக்கும் கீழே இருக்க காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிபிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸ்க்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தாலும் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க பிபிஏ படிக்கலாம். ஸோ பிபிஏ அப்படின்னா என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பிசினஸ் ரிலவெண்டான கோர்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அந்த மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி அப்படி இருக்கா, அந்த கம்பெனி HR டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு நிறைய தியரி ரெலவெண்டான பேப்பர் தான் வரும், பிராக்டிகல் பேப்பர்லாம் வராது உங்களுக்கு. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டா 1 இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸ் ரெலவெண்டான பேப்பர் வராது, அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டான 1 இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் பிசிஏ கோர்ஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் பிசிஏ அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரெலவெண்டான கோர்ஸ் உங்களுக்கு. அதாவது கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் அப்படின்னா முக்கியமா அனிமேஷன், வெப் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்காக கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் அந்த மாதிரிலாம் டாபிக்லாம் வராது அப்படிங்கிறதுலாம் இல்லை. கண்டிப்பா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான டாபிக்லாம் வரும். பிளஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பரும் வரும், கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் ரெலவெண்டான பேப்பரும் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பிபிஏ அது மட்டும் இல்லாமல் பிசிஏ ரெண்டுமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிசிஏக்கு ஒரு சில காலேஜில் பார்த்தா மேக்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் விரும்புறீங்களோ அந்த காலேஜில் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த 2 கோர்ஸில் எது பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பியூர் சயின்ஸில் பார்த்தோம்னா நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி தான் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பேப்பரும் வராது, மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான பேப்பரும் வராது. ஸோ உங்களுக்கு இந்த 2 கோர்ஸில் எது எடுத்தால் ஈஸி அப்படின்னு பார்த்தா இது உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிசிஏ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் திரும்பவும் சொல்றேன், பிசிஏக்கு ஏதாவது ஒரு சில காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு 90% மேல எல்லா காலேஜ்ல பிசிஏ எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பிசிஏ இல்ல, நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டான எந்த யூஜி டிகிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டாலும் +1+2 எடுத்த குரூப்ல மேக்ஸ் கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எது எடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டாலும் கம்பல்சரியா +1+2 எடுத்த குரூப்ல மேக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க எம்சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டா கூட +1+2 எடுத்த குரூப்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்றாங்க. சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா யூஜில நீங்க படிச்ச கோர்ஸ்ல பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் எது படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது மஸ்டா கேக்குறாங்க உங்களுக்கு. சோ பிசிஏக்கு நீங்க அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னா படிங்க. கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஃபீல்ட்ல நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பிசிஏ முடிச்சோடனே டைரக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பிசிஏ பிளஸ் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது பிசிஏ 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் பிளஸ் எம்சிஏ 2 இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல ஒரு ஜாப் பொசிஷன், நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வேணும், டெக்னாலஜில ரொம்ப அப்டேட்டடா இருக்கணும், பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இதுவே பிபிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிபிஏலே வந்து பார்த்தோம்னா நீங்க +1 +2 படிச்ச ரெலவெண்டான இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரியான பேப்பர் எல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. எல்லாமே தியரி ரெலவெண்டா, முக்கியமா பிசினஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னா என்னது, மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ்னா என்னது, அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டா வந்து பார்த்தோம்னா 2 பேப்பர் வரும் உங்களுக்கு. 1 இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிசினஸ்னா என்னது, இந்த மாதிரியான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 90-95% மேல எல்லாமே தியரி ரிலவெண்டான பேப்பரா தான் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிபிஏல வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சூஸ் பண்ணிக்க அப்படின்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிபிஏ இன் ஜெனரல் கோர்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில காலேஜ்ல ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்ட்ரீம் பேஸ்ல கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி ஹச்ஆர் இருக்கும், பினான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு, ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். மோஸ்ட்லி தமிழ்நாடு காலேஜ்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ல தான் பிபிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதுவும் பிரைவேட் காலேஜ்ல தான் இருக்கும். நீங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போறீங்க அப்படின்னா பிபிஏ இன் ஜெனரல் கோர்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிபிஏ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிபிஏ முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எம்பிஏ பண்ணுங்க. அப்பதான் நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படிங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்க. டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு நேஷனல் லெவலில் கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு டாப் லெவல் ஐஐஎம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பி ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேஸ்ல தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கூட எம்பிஏ கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரைவேட் காலேஜ்ல, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டான்செட் எழுதி போனீங்க அப்படின்னா டான்செட்ல எவ்வளவு ஸ்கோர் வாங்குறீங்களோ அது பேஸ்ல டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிஏ எய்ம் பண்ணும்போதே என்ன ஸ்ட்ரீம் நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீம் எந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்க. இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் growth ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி நீங்க எந்த ஒரு யூஜி பிஜி நீங்க படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் அந்த கோர்ஸை பத்தி ஃபுல் அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கோர்ஸ் எது ரெலவெண்டான கோர்ஸ், அதுல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கா, ஸ்ட்ரீம்ஸ் ஒவ்வொன்று எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரீமோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபுல் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான காலேஜ் எங்க இருக்கு, அந்த காலேஜ்ல பெஸ்ட் காலேஜ் எங்க இருக்கும், அதுல பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்து வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டான ஜாப் கிடைக்கும். இப்போ ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லா டைப் ஆஃப் கம்பெனியில், ஒரு பேங்கிங் கம்பெனியில், ஒரு இன்சூரன்ஸ் ரெலவெண்டான கம்பெனியில், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனியில், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா இந்த ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நல்ல ஜாப் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல மோஸ்ட்லி இந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் பேஸ்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிட்டு தான் கண்டிப்பா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபினான்ஸ் ஹேண்டிலிங் ரெலவெண்டான ஒர்க் தருவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா. இதே எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், எல்லா கம்பெனிலுமே கண்டிப்பா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ என்ன ஸ்ட்ரீம் முடிச்சிங்களோ அதுக்கு ரெலவெண்டான ஃபீல்ட்ல நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட், உங்களோட நாலேஜ் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. பட் எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஸ்ட்ரீமை விட ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில, அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஒரு சில போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் பிசிஏக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சு அதுக்கப்புறம் நீங்க எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரெலவெண்டான இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வெப் டிசைனிங் கம்பெனிலையோ, ஒரு கேமிங் கம்பெனிலையோ, இல்ல பிலிம் இண்டஸ்ட்ரியிலையோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லயோ இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிமேஷன் ஃபீல்ட்ல கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தா டெக்னாலஜி ரெலவெண்டான ஃபீல்டு அப்படிங்கிறதால எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஓன் அந்த வெப் டிசைனிங் கம்பெனி இல்ல கேம் டிசைனிங் ரெலவெண்டான கம்பெனி இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிசிஏக்கான எலிஜிபிள் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியா கேட்கறாங்க. ஏதாவது ஒரு சில காலேஜ்ல ரேரா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட பிசிஏக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எஃபோர்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. எம்சிஏ முடிச்சாலும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு
எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா +1 பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிபிஏ படிக்கலாமா பிசிஏ படிக்கலாமா எது வந்து பார்த்தோம்னா உங்களோட எலிஜிபிளுக்கு வந்து பார்த்தா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் எதுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.